நீங்கள் ஃபேட் லாஸில் இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேட் லாஸில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸை நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் மேலே கவனம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு மினரல்ஸ் அப்புறம் விட்டமின்ஸில் நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. எப்பயுமே ஃபைபர் ரிச் ஃபுட்டை நல்லா சாப்பிடுங்க. அதனால என்னன்னா உங்களுக்கு பசி எடுக்காது. நீங்கள் 60 kg இருக்கிறீங்கன்னா இன்டூ 2 போட்டு 120 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணுங்க ஒரு நாளைக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடி ரெக்கவர் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. இது உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னியில் ஒரு பயங்கர சேஞ்சஸ் தருங்க. தண்ணியை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க என்ன தப்பு பண்ணல எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களோட வெயிட்டை நீங்கள் தினைக்குமே நீங்கள் வந்து செக் பண்ணணுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா தினைக்குமே வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆனால் மண்டே ஆனால் நீங்கள் வந்து இந்த வீக்கில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குதா எல்லாமே நீங்கள் செக் பண்ணணுங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கிறனால உங்களுக்கே கிராஜுவலாக சேஞ்சஸ் தெரியும். இனிஷியல் ஸ்டேஜில் தெரியாதுங்க, ஆனால் டேஸ் போக போக உங்களுக்கு பயங்கரமான சேஞ்சஸ் தெரியும். ஃபேட் லாஸுக்குன்னு ஒரு மேஜிக்கான ஃபுட் எதுவும் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கினால உங்களோட மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ரெக்கவரிக்கு இது பயங்கர ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அவங்களோட ஓவரால் ப்ராக்ரஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டயட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அதே அளவுக்கு ஸ்லீப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. ஃபேட் லாஸ் ஜர்னியில் எடுத்தோடனே பர்சனல் ட்ரைனர்னு ஹையர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கற்றுக்கோங்க. நீங்கள் ரேண்டமாக ஒரு பர்சன் கிட்ட டயட் சார்ட் கேட்குறீங்க, அது அவங்களுக்கு ஒர்க்காக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அது டவுட்டு தாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டில் கஸ்டமைஸ் டயட் எடுத்துக்கோங்க. அது உங்களோட ஃபேட் லாஸ்க்கு பயங்கர யூஸாக இருக்கும். ஃபேட் லாஸில் கிரேவிங்ஸ் வர்றது சகஜம் தாங்க, ஆனால் அந்த கிரேவிங்ஸை நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுதாங்க இம்பார்ட்டண்ட். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எந்த மாதிரி டயட் இருக்கிறேன், எப்படி என்னோட ப்ரோட்டீன் கோல் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணுறேன், இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உடனே பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.